இப்போ நவம்பர் மந்த் ஃபுல்லா இன்ஸ்டால மென்ஸ் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் வைரல் ஆச்சு. பட் ஆனா மென்ஸ்டோட ஹிஸ்டரி என்ன, யார் ஃபர்ஸ்ட் வந்து அதை கொண்டு வந்தா, இப்படி ஒரு கொஸ்டின் ஏதா கவலை விடுங்க. இதை பத்தி சொல்றதா நான் வந்திருக்கேன். மறக்காம நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1992 டாக்டர் ஜெர்ம் அப்படிங்கிறத வந்து இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படிங்கிற பேச்சு வந்து முன்னெடுத்து வச்சார். 1999 டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ அந்த நாட்டுல வந்து நவம்பர் 19 இன்டர்நேஷனல் மென்ஸ் டே இப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன் நவம்பர் 19 அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டாக்டர் ஜெர்ம் அப்படிங்கிறத பேச்சு முன்னெடுத்து வச்சாரு. அவங்களோட தந்தையோட பிறந்த நாளை நினைவு கூறுவதற்காக நவம்பர் 19 அப்படிங்கிற தேதி வந்து அறிவிச்சாங்க. ஆனா மென்ஸ் வந்து உமன்ஸ் டே அளவு கொண்டாடப்படுதான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குமே தவிர எல்லா நடைமுறைகளும் ஒத்து போதாங்கிறது இது இதையோட பெரிய கேள்விக்குறிதான். ஐ விஷ் மென்ஸ் டே உமன்ஸ் டே விட பெருசா கொண்டாடுங்கிறது என்னோட விஷ். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நல்ல கொஞ்சம் கவனிங்க. டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ஸ்டே ஹாப்பி, பாய்.